தமிழக தேர்தல் களத்தில் இன்றைய நாள் ஒரு மிக மிக முக்கியமான நாள். எக்ஸிட் போல் முடிவுகள் வெளியாகி இருக்கின்றன. முடிவுகள் வெளியாகி இப்பொழுது மிகுந்த ஒரு பரபரப்பை உருவாக்கி இருக்கின்றன. அதே போல கடுமையான வாத பிரதிவாதங்களையும் உருவாக்கி இருக்கின்றன. எனவே இன்று வெளியாகி இருக்கக்கூடிய இந்த எக்ஸிட் போலில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது, எந்த கட்சி முன்னிலை பெறுகிறது, எந்த கட்சி ஆட்சி அமைக்க போகிறது, இந்த மாதிரியான விஷயங்களை பற்றி சுருக்கமாக இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்றோம். முதல்ல என்னுடைய கையில் 12 நிறுவனங்களுடைய இதுவரைக்கும் வெளிவந்த 12 நிறுவனங்களுடைய ரிசல்ட்டுகள் எக்ஸிட் போல் முடிவுகள் கிடைத்திருக்கின்றன. எனவே அந்த 12ஐயும் அலசி ஆராயப்புறம் அதை பார்க்க முதல் முக்கியமான ஒரு விஷயம்னு சொல்லணும். அதாவது நாங்கள் ஒரு திரைப்படம் பார்க்கக்குள்ள முன்னுக்கு போடணும் தானே, குடிப்பழக்கம் உடல் நலத்துக்கு தீங்கானது, புகைத்தல் புற்றுநோயை உண்டாக்கும் என்று சொல்லி ஒரு டிஸ்க்ளைமர் போடணும் தானே. அதே மாதிரி ஒரு டிஸ்க்ளைமர் சொல்ல வேண்டியிருக்குது. எக்ஸிட் போல் முடிவுகள் உண்மையான முடிவுகளாக இருக்கணும் என்று சொல்லி எந்த விதமான கட்டாயமும் இல்லை. இந்த முடிவுகளில் இருந்து உண்மையான முடிவுகள் மே மாதம் 4ஆம் தேதி வரை இருக்கிற முடிவுகள் மாறுபடலாம். சில வேளை ஒத்திருக்கலாம், சில வேளை மாறுபடலாம். எனவே அந்த ஒரு தெளிவோடு தான் நாங்கள் எக்ஸிட் போல பார்க்கணுமே தவிர இதை 100க்கு 100% நாங்கள் நம்பணும் என்று சொல்லி அவசியம் இல்லை. இந்த 12 நிறுவனங்கள் இருக்குத்தானே, இந்த 12 நிறுவனங்களில் பெரும்பாலான நிறுவனங்கள் சொல்றது என்று சொன்னால் திமுக கூட்டணி தான் ஆட்சியை பிடிக்கும், அவர்கள் தங்களுடைய ஆட்சியை தொடர்வார்கள் என்று சொல்லி 9 நிறுவனங்களுடைய கணிப்பு அப்படித்தான் இருக்கிறது. திமுக கூட்டணிக்கு சாதகமாக இருக்கிறது. 2 நிறுவனங்கள் ஏடிஎம்கே கூட்டணி ஆட்சியை தக்க வைக்கும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். ஒரே ஒரு நிறுவனம் டிவிகே தாவேகா பெரும்பான்மை பெறும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். ஆனால் அந்த நிறுவனம் மிக முக்கியமான நிறுவனம். அதுதான் இப்போ மிகவும் பேசுபொருளாக பரபரப்பாக பேசப்படுற ஒரு விஷயமாக இருக்கிறது. எனவே 9 நிறுவனங்கள் திமுக கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். சரி, இந்த 12 நிறுவனங்களில் நாங்கள் ஒரு 4 நிறுவனங்களை விடுவோம். என்னென்னு சொன்னால் அது பெருசாக ஃபேமஸ் இல்லை, இப்போ தான் நாங்கள் முதல் முறையாக கேள்விப்படுறோம். ஆனால் 8 நிறுவனங்கள் பிரபலமான நிறுவனங்கள், அதாவது இந்திய அளவிலையும் தமிழ்நாட்டு அளவிலையும் இருக்கக்கூடிய பிரபலமான தொலைக்காட்சி ஊடகங்கள் இருக்குத்தானே, அவற்றினுடைய நிறுவனங்கள் தான் இந்த கருத்து கணிப்பு எடுத்திருக்கிறார்கள். எனவே 8 நிறுவனங்களை நாங்கள் ஷார்ட் அவுட் பண்ணோம்னு சொன்னால் அதிலிருந்து அந்த 8ல் 5 நிறுவனங்கள் திமுக கூட்டணி தான் மீளவும் ஆட்சியை பிடிக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதில் முதலாவது என்டிடிவி. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், என்டிடிவி 125 தொடக்கம் 145 வரையான சீட்டுகள் திமுக கூட்டணிக்கு கிடைக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அடுத்தது ரீபப்ளிக் டிவி. அதனுடைய கணிப்பு எப்படி என்று சொன்னால் 122 தொடக்கம் 132 வரையான சீட்டுகள் திமுக கூட்டணிக்கு கிடைக்கும் என்று சொல்லி. அடுத்தது சாணக்கியா என்று சொல்லி இன்னும் ஒரு பிரபலமான கருத்து கணிப்பு நிறுவனம். அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் 145 தொடக்கம் 160 வரையான சீட்டுகள் திமுக கூட்டணிக்கு கிடைக்கும் என்று சொல்லி. அடுத்தது பி மார்க் என்று சொல்லப்படுற இன்னும் ஒரு கருத்து கணிப்பு நிறுவனம் 125 தொடக்கம் 145 வரையான சீட்டுகள் திமுக கிடைக்கும் என்று சொல்லியும். அடுத்தது மேட்ரிஸ் என்று சொல்லப்படுற ஒரு நிறுவனம். அவர்கள் 122 தொடக்கம் 132 வரை ஆசனங்கள் திமுக கூட்டணி பெறும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்டிடிவியினுடைய கணிப்பும் பி மார்க் நிறுவனத்தினுடைய கணிப்பும் ஒரே ரிசல்ட்டை கொடுத்திருக்குது. 125 தொடக்கம் 145 வரையான ஆசனங்கள் திமுக கூட்டணிக்கு கிடைக்கும் என்று சொல்லி இந்த 5 நிறுவனங்களும் தமிழ்நாட்டு அளவிலையும் இந்திய அளவிலையும் பிரபலமான 5 நிறுவனங்கள் திமுக கூட்டணி தான் மீளவும் ஆட்சியை பிடிக்கும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அதே போல ஏடிஎம்கே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியை பிடிக்கும் என்று சொல்லி 2 முக்கியமான நிறுவனங்கள் சொல்லியிருக்கிறார்கள். இரண்டுமே பிரபலமான முக்கியமான நிறுவனங்கள் தான். ஒன்று அமெரிக்காவினுடைய பிரபலமான ஊடகம் CNN உடன் இணைந்து பணிபுரிகின்ற இந்திய தொலைக்காட்சியாகிய நியூஸ் 18 தொலைக்காட்சி. அவர்களுடைய கணிப்பின்படி அதிமுக கூட்டணி 114 தொடக்கம் 124 வரையான ஆசனங்கள் பெறுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல டைம்ஸ் நவ் என்று சொல்லி இன்னும் ஒரு பிரபலமான ஊடகம், அவர்கள் கொடுத்திருக்கிற கணிப்பின்படி 128 தொடக்கம் 147 வரையான சீட்டுகள் அதிமுக கூட்டணிக்கு கிடைக்கும் என்று சொல்லி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதாவது என்டிஏ கூட்டணிக்கு கிடைக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அடுத்தது ஒரே ஒரு நிறுவனம், அவர்கள் கொடுத்திருக்கிற கணிப்பு தான் இப்ப பெற்றும் அதிர்வலைகளை உருவாக்கி இருக்கிறது. அது என்னன்னு சொன்னா டிவிகே தாவேகா கட்சிக்கு 98 தொடக்கம் 120 வரையான ஆசனங்கள் கிடைக்கும் என்று சொல்லி அவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா இந்தியா டுடே தெரியாதாக்கள் இருக்க முடியாது, மிகவும் பிரபலமான நிறுவனம். அவர்களுடைய ஆக்சிஸ் மை இந்தியா என்று சொல்லப்படுற ஒரு கருத்து கணிப்பு நிறுவனம், ஆக்சிஸ் மை இந்தியா, அவர்கள் கொடுத்திருக்கிற கருத்து கணிப்பில் தான் 98 தொடக்கம் 120 வரையான சீட்டுகள் டிவிகே பெறும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன பிரச்சனை சொன்னால் இன்றைக்கு பின்னேரம் 6:30 மணிலேருந்து இந்திய நேரம் 6:30 மணிலேருந்து கருத்து கணிப்புகள் வெளியாகி கொண்டிருந்தது. அப்போ அடுத்தடுத்து வெளிவந்த கருத்து கணிப்புகள் எல்லாமே ஒரே பட்டனிலே வந்துருக்கேக்குள்ள இரவு ஒரு 8 மணி போல திடீரென்று கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணித்தியாலம் கழித்து இந்தியா டுடே இந்த ஒரு தகவலை வெளியிட்டது. இந்த முடிவை வெளியிட்டோன்னே அது பெற்றும் அதிர்ச்சியை உருவாக்கி இருந்தது. என்னென்னு சொன்னால் டிவிகே கட்சியை பொறுத்த வரைக்கும் அவர்கள் இப்போ தான் புதுசாக வந்திருக்கிறார்கள். எனவே அவர்கள் ஒரு சீட் எடுத்தாலே அது அவர்களுக்கு சாதனை தான் என்று தான் பார்க்கப்பட்டது. ஏனென்று சொன்னால் ஒரு சில கருத்து கணிப்புகள், அதாவது எலெக்ஷனுக்கு முதல் வந்த ஒரு சில கருத்து கணிப்புகள் டிவிகேக்கு
வந்து ஒரு ஆசனம் 2 ஆசனம் கிடைக்கிறதே வந்து பெரிய சாதனை என்ற மாதிரி சொல்லியிருந்தார்கள். அதுவே கஷ்டம் என்ற மாதிரி சொல்லியிருந்தார்கள். அப்படி பார்க்கக்குள்ள வந்து அவர்களுடைய சாதனை என்றது முதலாவது சீட்டில் இருந்தே ஆரம்பிக்குது. ஒரு சீட் எடுத்தாலே சாதனை தான், 2 சீட் எடுத்தாலும் சாதனை தான். அதுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இரட்டை இலக்கத்துக்கு வந்தால் பெரிய சாதனை என்று சொல்லப்பட்டது. ஏனென்றால் புதுசாக ஒரு கட்சி ஒன்று ஆரம்பித்து, ஏன்னு சொன்னால் ஒரு கட்சி வந்து புதிதாக ஆரம்பித்து டபுள் டிஜிட்டில் வந்து இரட்டை இலக்கத்தில் வந்து ஆசனங்களை பெறுறதுன்றது அது வந்து பெரிய சாதனையாக பார்க்கப்படும் என்று சொல்லி எல்லா ஆய்வாளர்களும் சொல்லியிருந்தார்கள். ஆனால் இந்தியா டுடே வந்து 120 ஆசனங்கள் வரைக்கும் போகும் என்றது உண்மையில தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு புயலை கிளப்பி இருக்கிறதுன்னு தான் சொல்லணும். எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் உண்மையான முடிவுகளில் வந்து அப்படியான ஒரு தாக்கம் இருக்குமான்னு சொல்லி. அடுத்த மிக முக்கியமான விஷயம் நாம் தமிழர் கட்சி. இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த 12 நிறுவனங்களில் கணிசமான நிறுவனங்கள் நாம் தமிழர் கட்சிக்கு வந்து கணிசமான ஆசனங்களை வந்து ஒதுக்கி இருக்கிறது. அந்த 12 நிறுவனங்களில் 6 நிறுவனங்கள் சொல்லியிருக்கிறது நாம் தமிழர் கட்சிக்கு கணிசமான அளவு ஆசனங்கள் கிடைக்கும் என்று சொல்லி. அதிலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் சில பிரபலமான ஊடகங்கள் ஒன்று வந்து சாணக்கியா 5 தொடக்கம் 8 வரையான ஆசனங்கள் கிடைக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதே மாதிரி பிமாக் நிறுவனம் 1 தொடக்கம் 6 வரையான ஆசனங்கள் கிடைக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள். மேட்ரிஸ் நிறுவனம் 6 வரையான ஆசனங்கள் கிடைக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள். எனவே இது வந்து உண்மையில் ஒரு மகிழ்ச்சியான செய்தியாகும். அதிலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அண்ணா வந்து சட்டசபைக்கு போகணும் என்றது எல்லாருடைய விருப்பமும் கூட. அவருடைய குரல் வந்து சட்டசபையில் ஒலிக்கணும் என்றது எல்லாருடைய விருப்பமும். இதில் வந்து இந்த கட்சி அந்த கட்சி என்று சொல்லி எந்த வித்தியாசம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஏனென்று சொன்னால் கட்சி பேதங்களை தாண்டி சீமான் அண்ணாவினுடைய அந்த ஒரு ஆக்ரோஷமான பேச்சுக்கும் அவர் எடுத்து வைக்கிற கருத்துக்களுக்கும் வந்து எல்லாருமே வந்து ரசிகர்களாக இருப்பார்கள். எல்லோருமே வந்து அவருடைய கருத்துக்களை வந்து விரும்புவார்கள். எனவே அவருடைய குரல் வந்து சட்டசபையில் ஒலிக்கிறது வந்து சட்டசபையை வந்து உயிர்ப்போட வச்சிருக்கும் என்று சொல்லி நாங்கள் சொல்லலாம். சட்டசபை வந்து எல்லோராலும் கூர்ந்து கவனிக்கப்படும். அவருடைய கருத்துக்கள் வந்து மிகவும் பிரபலமாக பேசப்படும். ஏன்னு சொன்னால் துணிச்சலாக பயமில்லாமல் எந்த கருத்தாக இருந்தாலும் ஓப்பனாக சொல்லக்கூடியவர் நான் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அண்ணா அவர்கள். எனவே அவர்களுக்கான வாய்ப்பு பிரகாசமாக இருப்பதாக கிட்டத்தட்ட எல்லா கருத்து கணிப்புகளிலுமே சொல்லியிருக்கிறார்கள். எனவே காத்திருந்து பார்ப்போம். தனியாக நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அண்ணா மட்டுமல்லாமல் நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே வந்து மிகச்சிறந்த பேச்சாளர்களாகவும் மிகச்சிறந்த கருத்தாளர்களாகவும் இருக்கிறார்கள். எனவே அவர்கள் வந்து சட்டசபைக்கு போகிறது வந்து உண்மையில் சட்டசபையினுடைய அந்த பெருமதியை வந்து அதிகரிக்கும். ஜனநாயகத்துக்கு கிடைத்த ஒரு பெரிய வெற்றியாக இருக்கும். எனவே இந்த முறை அமைய போகிற சட்டசபை வந்து மிக மிக சுவாரஸ்யமான ஒரு சட்டசபையாக இருக்கும் என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கலாம். காத்திருந்து பார்ப்போம். உண்மையான முடிவுக்காக மே மாதம் 4ஆம் தேதி வரைக்கும் அது கண்மூடி திறக்க வந்துடும். அதை விட இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால் இப்போ எங்களோட கையில் வந்து 12 நிறுவனங்களுடைய டேட்டாக்கள்லாம் இருக்குது, எக்ஸிட் போல் முடிவுகள் தான் இருக்குது. இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய நிறுவனங்களுடைய முடிவுகள் வந்து அடுத்தடுத்து வரப்போகுது. அதுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரபலமான பத்திரிகைகள் இருக்குது தானே, வார பத்திரிகைகள், நாளிதழ்கள், அவர்கள் எடுத்த தனிப்பட்ட முடிவுகள் வந்து இனி தான் பெறும். இப்போ தொலைக்காட்சி நிறுவனங்கள் வந்து உடனே வெளியிடுவார்கள். இப்போ யூனியர் விகடனோ அல்லது குமுதம் ரிப்போர்ட்டரோ அல்லது நக்கீரனோ அல்லது ஏனைய பத்திரிகைகளோ வந்து இனியனைத்தான் வெளியிடுவார்கள். அதிலே மிக முக்கியமாக பெரிதும் எதிர்பார்க்கப்படுறது யூனியர் விகடனுடைய முடிவுகள் தான். ஏனென்று சொன்னால் கடந்த வாரம் ஒரு கருத்து கணிப்பொன்றை வெளியிட்டு, அதாவது எலெக்ஷனுக்கு முதல் வாக்கெடுப்புக்கு முதல் ஒரு கருத்து கணிப்பொன்றை வெளியிட்டு தமிழக அரசியலில் பெரும் புயலை உருவாக்கியிருந்தார்கள் யூனியர் விகடன். எனவே அவர்களுடைய எக்ஸிட் போல் முடிவுகளுக்காக காத்திருப்போம். எனவே இன்னும் நிறைய எக்ஸிட் போல் முடிவுகள் வந்து வெளியாகும். அவற்றை அடுத்தடுத்த காணொளிகளில் பார்க்கலாம். எனவே உங்களிடம் ஒரு கேள்வி, இந்த எக்ஸிட் போல் முடிவுகளை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதை நீங்கள் ஒத்துக்கொள்கிறீர்களா, சரியாக நினைக்கிறீங்களா, அல்லது உங்களுடைய கருத்துக்கள் என்னென்னு சொல்லுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களில் வந்து எத்தனை பேர் சீமான் அண்ணாவினுடைய குரல் சட்டசபையில் ஒலிக்கணும் என்று சொல்லி நீங்கள் ஆசைப்படுறீங்க? உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் இன்னும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.